ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ மோரோவராட்டு மார்க்கெட்டில் அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சில ப்ரோக்கரேஜஸ் மைக்ரோசாஃப்ட்டோட கிளைண்ட்ஸாக இருக்கிற ப்ரோக்கரேஜ் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சம் டெக்னிக்கல் கிளிச் இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை. மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சில வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால அவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்கிற சில ப்ரோக்கரேஜஸ் ஆப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்கரேஜஸ்லாம் கிளைண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவராட்டு பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஸோ யாருமே இதில் குறித்து பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 24,530 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 269 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 80,604 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 738 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க சென்செக்ஸ். நிஃப்டி பேங்க் வந்து 52,265 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 355 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நிஃப்டி ஐடி 39,923 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 87 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 1,194 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஓவராட்டி எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 1,506 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 461 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது இன்னைக்குள்ள எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா விப்ரோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 3,003 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா முந்தின குவார்டரில் 2,835 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ரெவன்யூ 3.8% கீழே விழுந்திருக்கு. 21,963 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐடி பிஸ்னஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் பிஸ்னஸ் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து $2,600 மில்லியன் இருக்குது. அதே அடுத்த குவார்டரில் அது $2,652 மில்லியன் ஆட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்வன்ஷியல் கைடன்ஸ் பார்க்கும்போது -1% இருந்தது. இப்போ +1% ஆட்டு கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனி சொல்லுது இந்த குவார்டரில் $1 பில்லியன் மேலே வந்து அவங்க டீல் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட செக்மெண்ட்ல பார்க்கும்போது அமெரிக்கா 1, SMU ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட் யூனிட், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ், பிஎஃப்எஸ்ஐ, கன்சியூமர் செக்டர் எல்லாமே ஒரு கண்டினியூஸ் க்ரோத்தில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவராட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் பண்ணதோட அந்த குவார்ட்டர் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது இந்த விப்ரோட ரிசல்ட்ஸ். ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து 9% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்து. இவங்களுக்கு வந்து 4% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. HL டெக்னாலஜிஸுக்கு 20% மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் இவங்க $1.2 பில்லியன் டீல் வின் பண்ணியிருக்காங்க. 3.6% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் டீல் வின் வந்து இந்த இயரில் அதாவது ஃபினான்ஷியல் 24 அவங்க டோட்டல் டீல் வின் வந்து $3.3 பில்லியன் வின் பண்ணியிருக்காங்க. 11.8% இயர் ஆன் இயர் பேஸில் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் விழுந்திருக்கு. ஆனால் மோரோவராட்டு இந்த குவார்ட்டரில் அவங்க வின் பண்ண டீல முந்தின குவார்ட்டரோட இது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். அதுவும் இப்போ வந்திருக்க அந்த CEO ஸ்ரீனிவாஸ் பல்லையாக்கு அப்புறம் இவங்க கண்டினியூஸாக ஆர்டர்லாம் வின் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். விப்ரோ நெட் ஆட்டு 337 எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 6th கண்டினியூஸ் குவார்ட்டர் ஆட்டு ஹெட் கவுண்ட் வந்து டிக்ளைன் ஆகிட்டு தான் போகுது. 2,34,391 எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க கைவசம் இருக்கு. விப்ரோட ஆட்ரிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 14.1% ஆட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. 12 மந்த் பேசிஸில் சீக்வன்ஷியல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 14.2% இருந்துச்சு முந்தின குவார்ட்டரில். நெக்ஸ்ட் அவங்களோட டாப் லைன் க்ரோத் பார்த்தீங்கன்னா 4.9% இருக்கு இயர் ஆன் இயர் பேஸில் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில். அது 1% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. அடுத்து யூட்டிலைசேஷன் லெவல் வந்து பார்க்கும்போது ட்ரைனிஸ் எல்லாமே சேர்த்து 8 பேசிஸ் பாயிண்ட் வந்து ட்ரைனிஸை சேர்க்காம அவங்க வந்து 80 பேசிஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 87.7% இருக்கு. முந்தின குவார்ட்டரில் 86.9% இருந்துச்சு. மோரோவராட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். விப்ரோட ரிசல்ட்ஸ் மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பண்ணும்போது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 555 ரூபா வரைக்கும் போச்சு. ஒரு 3% கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஆனால் இன்ஃபோசிஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரோவராட்டு விப்ரோவில் இப்போதைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் 420, 430 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா விப்ரோவில் என்ட்ரி கொடுப்பேன் நான் வந்து. ஸோ இப்போதைக்கு விப்ரோவில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. சவுத் இந்தியன் பேங்க் எப்படி கொஞ்ச நாள் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு மேலே போச்சோ அதே மாதிரி மண்டே வந்து விப்ரோ ஷேரும் மேலே போக சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மண்டே விப்ரோட ஷேர் எப்படி மார்க்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BPCL Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 71% கீழே விழுந்திருக்கு. 3,015 கோடி பண்ணியிருக்காங்க. அதே முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 4,224 கோடி பண்ணியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 71% கீழே விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 29% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ 1.28 lakh crore பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட EBITDA 62% கீழே விழுந்திருக்கு.
6155 கோடியாக இருக்குது. மெயின் அந்த ப்ராஃபிட் கீழே விழுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் கிராஸ் ரிஃபைன் மார்ஜின் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் $12.64 பெர் பேரலாக இருந்தது, இப்போ $7.86 பெர் பேரலாட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. இவங்களோட த்ரூ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10.11 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் அது வந்து 10.36 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட மார்க்கெட்டிங் டீல்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா அந்த குவார்டர்லி சேல்ஸ் வால்யூம் வந்து 13.16 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில். அதில் வந்து 12.75 சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 12.75 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருந்துச்சு. இதில் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 6.38% growth காமிச்சிருக்கு. எல்பிஜி அண்ட் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் பார்க்கும்போது எல்பிஜி 4.45% சேல்ஸ் வால்யூம் growth காமிச்சிருக்கு. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் பார்த்தீங்கன்னா 14.53% growth காமிச்சிருக்கு. மோரோவர் அட் இந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட் கீழே விழுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் வந்து குறைஞ்சது. அடுத்து வந்து ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்லையும் கீழே விழுந்திருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் கீழே தான் விழுந்திருக்கு. மோரோவர் அட் ஷேர் பிரைஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் 303 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மட்டுமே பயங்கர அடி விழுந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 301 வரைக்கும் போச்சு இந்த ஸ்டாக் ப்ரைஸ், 4% மேலே அடிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு பிபிசி எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நான் வந்து உள்ள, இப்போதைக்கு இது லாஸில் தான் ஓடுது இந்த கம்பெனிஸ் எல்லாமே. எப்போ ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து என்ட்ரி கொடுக்கலான்ட்டு நான் இருக்கிற அந்த பிபிசியிலும் ஹெச்பிசியிலையும் ஐஓசியில் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவங்க கண்டினியூஸாக 2 குவார்ட்டர் வந்து ப்ராஃபிட் வந்து கீழே விழுந்ததுனால இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க ஐடியாவில் நான் இல்லை இந்த ஷேரில். ஸோ ஐஓசியில் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஐஓசியில் இப்போ என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இல்லை. எப்போ அடுத்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு என்ட்ரி கொடுக்கலான் இருக்கேன். இது வந்து பிபிசியில் பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 867 கோடி பண்ணியிருக்காங்க, 64% காலி. அது இயர் ஆன் இயர் பேசிஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா முந்தின குவார்டரில் 1299 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயும் அவங்க காலி. ஓவரால் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் காலி, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் காலி. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 42,943 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 42,213 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ மோர் ஓவர் ஆட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஒரு மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மேஜர் ஆட்டி உங்களுக்கு ரீசன் சொல்றது ரா மெட்டீரியல் காஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வீக்காக இருக்குன்னு சொல்றாங்க. சைனீஸ் ஸ்டீல்லேருந்து, அதாவது சைனீஸ் ஸ்டீல் மார்க்கெட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங் காம்படிஷனாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் கீழே உள்ளதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 51.1% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு, 35.8% இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு, 1.49 MNTR இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா நெட் இம்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து நெட் இம்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீல் வந்து Q1ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது அவங்களோட ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1205 கோடி பண்ணியிருக்காங்க, 29% இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா 32,654 கோடியாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் பேஸில் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட். கன்சாலிடேட்டட் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து 6.35 மில்லியன் டன்ஸாக இருக்குது. அவங்க வந்து இந்த குவார்ட்டரில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 4,466 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல அவங்க 20,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட்டு இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்த Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4.5% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 887 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோர் ஓவராட்டு இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம் ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு. இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1695 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1690 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 18,070 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 17,737 கோடி பண்ணியிருக்காங்க, 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோர் ஓவராட்டு இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 17,879 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 17,519 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் டேக்ஸ் வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் டிப்ரிசியேஷன் டேக்ஸ் எடுத்து பார்க்கும்போது 3,205 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்த்தீங்கன்னா 3,205 கோடியாக இருக்குது. அதே வந்து சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 3,223 கோடியாக இருந்துச்சு. இவங்களோட ஆப்ரேஷனல் ஃப்ரண்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த சிமெண்ட் கம்பெனி வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் வால்யூம் வந்து 6% growth காமிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். எனர்ஜி பார்த்தீங்கன்னா 7% இயர் ஆன் இயர் பேஸில் லோவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்களோட ப்ரொடக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனி 8.7 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் அவங்களோட கிரே சிமெண்ட் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் கிரே சிமெண்ட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 149.5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த கம்பெனியோட கிரீன் பவர் மிக்ஸ் வந்து 29.4% இருக்குது, 34% இயர் ஆன் இயர் பேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. WHRS பவர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 18.2% இருக்குது.
ஆரி பவர் மிக்ஸ் வந்து 11.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து 3% மேலே அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 580 கோடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட், 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 21% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,931 கோடியாக இருக்குது. நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர்லி பேசிஸில் இந்த குவார்ட்டரில் 5,360 கோடியாக இருக்குது. கிராஸ் டைரக்ட் ப்ரீமியம் இன்கம் வந்து 76.88 பில்லியனாக இருக்குது இந்த குவார்ட்டரில். அதே வந்து 20.4% இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. அது வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரி க்ரோத்தோட 13.3% இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூடிங் கிராப் அண்ட் மாஸ் ஹெல்த் பார்த்தீங்கன்னா GDPI க்ரோத் வந்து நான் சொன்னால அந்த கிராஸ் டைரக்ட் ப்ரீமியம் இன்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா 19.7% க்ரோத் காமிச்சிருக்கு. அது அவங்களோட இண்டஸ்ட்ரி க்ரோத்தோட 14.8% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 102.3% இருக்குது கம்பைன்ட் ரேஷியோ வந்து. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 103.8% இருந்துச்சு. கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 284 crores தான் இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 123 crores தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 19.1% இருக்குது இந்த குவார்ட்டரில். அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 14.7% இருந்துச்சு. இது ஐசிசிஐ லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் ஆக்சுவலாக இது ஒரு டாடா குரூப் கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 248 கோடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட். ஆக்சுவலாக சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 222 கோடி பண்ணியிருந்தாங்க. மோர் ஓவராட்டு பார்க்கும்போது 11% மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1466 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 496 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து 70 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 325 ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஹோட்டல்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 16 ஹோட்டல்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 6 ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ மோர் ஓவராட்டு பார்க்கும்போது இன்னும் 10 ஹோட்டல்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட நியூ பிஸ்னஸாக இருக்கிற ஜிஞ்சர், கியூமின், அமயாஸ் டேஸ்ட் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட நியூ பிஸ்னஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 162 கோடி ரெவன்யூ காமிச்சிருக்கு. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 37% வந்து க்ரோத் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நசரா டெக்னாலஜிஸ் ஆக்சுவலாக இவங்க வந்து கிடோபியா பப்ளிஷர் பேப்பர் போட் ஆப்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஃபுல் ஓனர்ஷிப் அக்யூர் பண்ணியிருக்காங்க 300 கோடி டீல் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நசரா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்ல வந்து அப்டேட். இவங்களுக்கு ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா CBDT அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு. CBDTனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இவங்கள்ட்ட வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் கிடச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவங்க CBDT பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் பேஸ்டு கான்ட்ராக்டை வந்து மல்டி இயர் கான்ட்ராக்டாக பாரதி ஏர்டெலுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 263 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 7,173 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 7,767 கோடி பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் உங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எபிட்டா 435 கோடியாக இருக்குது. ஸோ எபிட்டா மார்ஜின் 6.07% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் முந்தின குவார்ட்டரில் அது 5.08% இருந்துச்சு. ஃபுட் அண்ட் FMCG செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 26.77% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு ரெவன்யூவில் ஃபுட் அண்ட் FMCG செக்மெண்ட். அடுத்தது இந்த எடிபிள் ஆயில் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5,330 கோடி சேல் ஆயிருக்கு. அதே அந்த பிராண்ட் எடிபிள் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் எடிபிள் ஆயில் சேல்ஸில் வந்து 79.54% இது வந்து அக்கௌண்ட் ஆகிருக்கு. எடிபிள் ஆயில் வால்யூம்ஸ் வந்து 5.74 lakh மில்லியன் டன்ஸ் தான் இருக்குது. ஸோ டிமாண்ட் கொஞ்சம் டிப்பாக இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வேவ்னால எடிபிள் ஆயிலோட டிமாண்ட் கொஞ்சம் டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட்டு அடுத்து வந்து அவங்க சொல்லியிருக்கிறது இந்த தூத் பிஸ்கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.97% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. 265 கோடி சேல்ஸ் காமிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த பிஸ்கட் டிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 417 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் பிஸ்கட்டில் அதில் வந்து பிஸ்கட் டிவிஷனில் வந்து 417 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 9% க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ பிஸ்கட் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தாஞ்சலி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ONGCயில் வந்து அப்டேட்டு. ONGC பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற ONGC விதேஷ் லிமிடெட் மூலமாட்டு அசர்பைசானில் இருக்கிற ஈக்குனார் ASA அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அந்த ACG ஆயில் ஃபீல்டில் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க. சில ஷேர்ஸ் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ஓவராட்டி இதில் பார்க்கும்போது
$60 மில்லியன் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்கமிங் மந்த்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓஎன்ஜிசியோட ஹோலி ஒன் சப்சிடரி மூலமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மோரோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த ஏசிஜி ஆயில் ஃபீல்டு வந்து கேப்சியன்சி அதுக்கு பக்கத்தில் லொக்கேட்டடாக இருக்குது. இது வந்து ஆப்ரேஷன் 1999 இருந்தே இதோட ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் அவங்க அக்யூர் பண்ணுறாங்க. இது மூலமாட்டும் அவங்களோட பிடிசி பைப்லைன் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஓஎன்ஜிசி. இது ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட ஒன் ஆஃப் த சப்சிடரியாக தான் இருக்குது. ஸோ இது மூலமாட்டு நம்மளோட பிஎஸ்சி செக்டார் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாரின்ல அசட் குவான்டிட்டியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. பட் அது நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க செக்மெண்ட் வைஸ் பிரித்து பார்க்கும்போது. ஸோ நாளைக்கு மத்தியானம் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.